ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் லின்சி ஹியர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏசப்போட அன்பை பற்றி ஒரு பாட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களில் நிறைய பேர் மனுஷங்களுடைய அன்பை தேடி தேடி ஏமாற்றப்பட்டவர்களா, அதுக்கப்புறமா சோர்ந்து போனவங்களா, நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க நம்மளை நினைக்கவே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? யாராச்சும் ஒருத்தவங்கள மேலே உங்களுக்கு அளவு கடந்த அன்பு இருக்கும், ஆனால் அவங்க உங்களுக்கு அதே மாதிரி அன்பை திருப்பி தந்திருப்பாங்களா? கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நானும் என்னோடய லைஃப்பில் அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்குறேன். ஆனால் ஆண்டவருடைய அன்பை தெரிஞ்ச பிறகு அதை உணர்ந்த பிறகு நான் மனுஷங்களுடைய அன்பை தேடி போனதே இல்லை. ஸோ இந்த பாட்டு உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். ஆண்டவருடைய அன்பை நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீங்கன்னு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என் கூட கண்டிப்பாக சேர்ந்து பாடுங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. பாட்டு கேட்டிங்களா? ஸோ இந்த பாட்டில் வர்ற மாதிரி தான் அவருடைய அன்பு உண்மையிலே மாறாதது, குறைவில்லாதது. அவருடைய அன்பு இயேசுவின் அன்பு மட்டும்தான், சரியா? ஸோ அதை உணரும்போது கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் இன்றைக்கி என்ன ப்ரேயர் பண்ண போகிறீங்கன்னா, ஆண்டவரே உம்முடைய அன்பை நான் தெரிஞ்சுக்கொள்ளணும். உம்முடைய அன்பை எனக்கு, நீங்கள் அன்புள்ள தேவனாக இருக்கிறீங்க, மகிமையான தேவனாக இருக்கிறீங்க, நிறைவுள்ள தேவனாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்குறாங்க. அவருடைய அன்பு பெருசு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நான் அதை என்றைக்குமே நான் உணர்ந்ததே இல்லை. இன்றைக்கி உம்முடைய அன்பை நான் உணரணும் ஏசப்பா. அது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் மாற்றித்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். ஃபார் எவர் அப்படி நான் அவங்க கூட லாஸ்ட் வரைக்கும் இருப்பேன், என் உயிரினும் மேலே அவனை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே போயிடுவாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு காமெடி சொல்கிறேன். என்னோடய காலேஜ் டேஸில் நான் யூஜி காலேஜ் படிக்கும்போது நான் என் ஃப்ரெண்டு நேமு, அவள் ஃப்ரெண்டு நேமு, இப்படி யாராச்சும் ஒரு 2 நேமை போட்டு நாங்கள் லின்சி அப்புறம் ஒரு நேம் போட்டுக்கோங்களேன், போட்டு ஃபார் எவர் அப்படின்லாம் சொல்லி நிறைய தடவை எங்கள் நோட்டில் எழுதுவோம், புக்கில் எழுதியிருக்கோம், நிறைய இடத்துல எழுதியிருக்கோம், சரியா? ஆனால் அவங்கெல்லாம் இப்போ பேசுகிறது கூட இல்லை, சரியா? ஓகே, இப்போ இது ஒரு காமெடியாகவே எடுத்துக்கோங்க. உண்மையிலே நான் சொல்கிறேன், நிறைய பேர் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்களா இருப்பாங்க, ஹர்ட் பண்ணுறவங்களா இருப்பாங்க, விட்டுட்டு போகிறவங்களா இருப்பாங்க, சரியா? ஆனால் ஜீசஸ் லவ்ஸ் எண்டர்ஸ் ஃபார் எவர். அது மட்டும்தான், அவரோட அன்பு மட்டும்தான் கான்ஸ்டன்ட், சரியா? இங்கேயும் சரி, மேலே நம்ம ஹெவனுக்கு போன பிறகும் சரி, அவரோட அன்பு மட்டும்தான் இருக்கும். அதை நான் என்னுடைய லைஃப்பில் உணர்ந்துட்டேன். நீங்கள் உணராமல் இருந்தால் இன்றைக்கி எனக்கு ஏசப்பா உங்களுடைய அன்பை எனக்கு உணர்த்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.